என்னென்னா நற்கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், வெளிப்படணும். அந்த வசனம் நமக்குள்ளே வரும்போது அந்த நற்கிரியைகள் ஆட்டோமேட்டிக்கு என்ன செய்யணும், அந்த மனத்தாழ்வு நமக்குள்ளே வந்துடும். என்னென்னா யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும், ஐயோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும், நம்ம கொடுக்க முடியலாட்டி என்ன செய்யும், பிரயாசப்படுற அந்த ஒரு மனசு என்ன செய்யும். அந்த வசனம் நமக்குள்ளே வரும்போது, அந்த வசனம் நமக்குள்ளே என்ன செய்ய, கிரியை செய்யும்போது யாருக்காவது போய் உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஊழியம் செய்கிறாங்க. வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ என்ன செய்வாங்கன்னா ஒரு 10 பேருக்கு சாப்பாடாக்கி என்ன செய்வாங்கன்னா, இந்த ரோட்டில் இருப்பாங்கள்ல அனாதையாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏழைகள் மத்தியில் என்ன செய்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அப்போ அங்கே தான் ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும். அந்த நற்கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோன்னா, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் போயிடணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யணும், மாறணும். நற்கிரியைகளை செய்கிற வாழ்க்கையாக என்ன செய்யணும், உதவி செய்கிறவங்களாக மாறணும். நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். என்ன செய்யணும், உதவி செஞ்சு என்ன செய்யணும், அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அதுதான் நற்கிரியைகள். நமக்கு